ஒரு ஆற்றங்கரை அருகே சிறு குடிசை ஒன்றில் தன் கணவருடன் வசித்து வந்தார் காமாட்சி என்ற பெண். காமாட்சியிடம் சில பசுக்களை வளர்த்து வந்தார். அவற்றிலிருந்து கிடைக்கும் பசும்பாலை அடுத்த ஊரில் விற்று வாழ்க்கை நடத்தி வந்தனர். ஆற்றின் மறுக்கரையில் ஒரு பழமையான சிவன் கோவிலில் சீதாராமன் என்ற குருக்கள் சுவாமி அபிஷேகத்திற்காக தினந்தோறும் பாலை கொண்டு வந்து கொடுக்குமாறு காமாட்சியிடம் சொல்லியிருந்தார். காமாட்சியும் ஒரு சிறு படகு மூலம் மறுக்கரைக்கு வந்து சீதாராமனிடம் பால் கொடுத்து வந்தாள். காமாட்சியும் சிவன் மீது அலாதி பக்தியை கொண்டிருந்தார். அவர் மனதில் எப்போதுமே சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வருவார். கோயில் குருக்களான சீதாராமனுக்கோ கோவிலில் சரியான வருமானம் இல்லை. இதனால் ஏதோ கடமைக்கு சில பூஜைகளை செய்வார். ஆனால் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர். ஒரு நாள் சிவ பூஜைக்காக பாலை கொண்டு வந்து கொடுக்க காலதாமதம் ஆனது. இதனால் சற்று கோபமடைந்து ஏன் தாமதம் என பால்காரி காமாட்சியிடம் கேட்டார் குருக்கள் சீதாராமர். அதற்கு காமாட்சி, சுவாமி, படகுக்காரன் வர தாமதமாகிவிட்டது என்றாள். பெண்ணே, இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அவன் திருநாமத்தை உச்சரித்தாலே பிறவி என்னும் பெருங்கடலையே நீந்திவிடலாம். ஆனால் நீயோ இந்த சாதாரண ஆற்றை கடக்க ஒரு சாக்கை சொல்கிறாயே என ஏளனமாக சொன்னார் குருக்கள். மறுநாள் முதல் சுவாமி அபிஷேகத்திற்கு குறித்த நேரத்தில் பாலை கொண்டு வந்தார் பால்காரி காமாட்சி. அன்று ஒரு வாரமாக பலத்த மழையால் ஆற்றில் பெருவெள்ளம் வந்தது. இருந்தாலும் பால்காரி காமாட்சி எப்படி ஆற்றை கடந்து பாலை கொண்டு வருகிறாள் என்பதை பால்காரி காமாட்சியிடம் கேட்டார் குருக்கள் சீதாராமர். சுவாமி, நீங்கள் கூறியபடியே இறைவன் திருநாமத்தை மனதால் சொல்லியவாறே நான் ஆற்றை கடந்து விடுகிறேன் என்றாள் காமாட்சி. காமாட்சி சொல்லியதை நம்பவில்லை குருக்கள். நாளை காலை நீ எப்படி ஆற்றை கடக்கிறாய் என்பதை எனக்கு செய்து காட்டு என்றார் குருக்கள். மறுநாள் காலை பால்காரி காமாட்சி இறைவன் திருநாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே ஆற்றை கடந்தார். ஒரு படிப்பறிவில்லாத சாதாரண பால்காரியே இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே ஆற்றை கடக்கிறாள் என்றால் என்னால் முடியாதா? நான் எவ்வளவு முறை இறைவனை வணங்கியும் பூஜித்தும் இருக்கிறேன் என இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே ஆற்றை கடக்க சில அடி தூரத்திலேயே குருக்கள் தண்ணீரில் மூழ்கி போனார். உடனே பால்காரி காமாட்சி தண்ணீரிலே மூழ்கி போன குருக்களை காப்பாற்றினாள். அம்மா காமாட்சி, நீ மட்டும் எப்படி ஆற்றை கடக்கிறாய்? நீ சொல்லும் மந்திரத்தை தானே நானும் சொன்னேன். ஏன் என்னால் மட்டும் முடியவில்லை என்றால் குருக்கள். அதற்கு காமாட்சி, சுவாமி, நான் இறைவனிடம் எந்த சந்தேகம் இல்லாமல் முழுமையாக சரணடைந்து விட்டேன். நிச்சயம் அவர் குழந்தையான என்னை அவர் காப்பாற்றியே தீர்வார் என்ற நம்பிக்கையுடன் அவரின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே ஆற்றை கடந்தேன் என்றாள் பால்காரி காமாட்சி. ஆம் நண்பர்களே, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதில் எந்தவித சந்தேகம் இல்லாமல் முழுமையாக நம்பினாலே போதுமானது. அந்த நம்பிக்கையே நம்முடைய இக்கட்டான நேரத்தில் நமக்கு உறுதுணையாக அமைந்தே தீரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்.